அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் நாடுகள் சேர்ந்து நடத்திய துல்லியமான தாக்குதலில் ஈரான் உச்ச தலைவராக இருந்த ஆயதுல்லா அலி கமேனி இறந்தார். அவரது மகனும் ஈரானின் புதிய உச்ச தலைவருமான முஜ்தபா கமேனி உயிர் தப்பினார். அவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த நிலையில் நட்பு நாடு என்பதால் அவருக்கு ரஷ்யாவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த மாதம் 28ஆம் தேதி போரை தொடங்கியது. முதல் நாளிலேயே ஈரான் உச்ச தலைவர் அயலா அலி கமேனி, அவரது குடும்ப உறுப்பினர்கள் பலர் கொல்லப்பட்டுள்ளார்கள். அதேபோல மூத்த அதிகாரிகளும் கொல்லப்பட்டுள்ளனர். ஆயதுல்லா அலி கமேனி இறந்ததால் அவரது மகன் முஜ்தபா கமேனி ஈரானின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கடந்த 28ஆம் தேதி நடந்த தாக்குதலில் முஜ்தபா கமேனி காயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. அவருக்கு ரகசிய இடத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. முஜ்தபா கமேனியை தீர்த்து கட்டுவோம் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் தெரிவித்துள்ளதால் அவர் சிகிச்சை பெறும் இடம் மிகவும் ரகசியமாக காக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில்தான் முஜ்தபா கமேனி ரஷ்யாவில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் ரகசிய இடத்தில் வைத்து அதிபர் விளாடிமிர் புதின் உத்தரவில் முஜ்தபா கமேனிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவும் ஈரானும் நெருங்கிய நட்பு நாடுகள். ஈரான் மீது பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதித்த போதும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இணக்கமாக செயல்பட்டிருக்கிறார். இரு நாடுகளிடையே வர்த்தகம், பாதுகாப்புத்துறை சார்ந்த ஒப்பந்தங்கள் உள்ளன. உக்ரைன் மீதான போரின் போதும் கூட ஈரான் ரஷ்யாவிற்கு ட்ரோன்கள் மற்றும் ட்ரோன் டெக்னாலஜியை வழங்கியதாக கூறப்படுகிறது. இதற்கு கைமாறாக முஜ்தபா கமேனியை காப்பாற்ற அதிபர் விளாடிமிர் புதின் அவரை ரஷ்யாவில் வைத்து சிகிச்சை அளித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் பாதுகாப்பு படைத்தளங்கள் தொடர்பான உளவு தகவல்களை ரஷ்யா தான் ஈரானுக்கு வழங்கியதாகவும் அதன் அடிப்படையில் தான் ஈரான் அரபு நாடுகளை தாக்கியதாகவும் கூறப்படும் நிலையில் இந்த தகவல் கசிந்துள்ளது. இது தொடர்பாக குவைத் நாட்டைச் சேர்ந்த அல் ஜாரிதா செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் ஈரான் அதிபர் மசூத் பெசன்கியாவும் தொலைபேசியில் பேசினர். அப்போது முஜ்தபா கமேனிக்கு ரஷ்யாவில் சிகிச்சை அளிக்க புதின் தனிப்பட்ட முறையில் முன்வந்தார். இதனையடுத்து முஜ்தபா கமேனி கடந்த 12ஆம் தேதி ரஷ்ய ராணுவ விமானத்தில் மாஸ்கோவிற்கு அழைத்து செல்லப்பட்டார் என்றும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவிடம் கேள்வி கேட்கப்பட்டது. டாஸ் செய்தி நிறுவனம் சார்பில் அவரிடம் முஜ்தபா கமேனிக்கு ரஷ்யா சிகிச்சை அளிக்கிறதா என்ற கேள்விக்கு முன்வைக்கப்பட்டது. அதற்கு டிமிட்ரி பெஸ்கோவ், இது பற்றி நாங்கள் ஒருபோதும் கருத்து தெரிவிப்பதில்லை என்று ஒற்றை வரியில் முடித்துக் கொண்டார். இதன் மூலம் முஜ்தபா கமேனிக்கு மாஸ்கோவில் சிகிச்சை அளிப்பதை ரஷ்யா உறுதி செய்யவோ மறுக்கவோ இல்லை. இது பல்வேறு யூகங்களை ஏற்படுத்தியுள்ளது.